சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதினில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் உண்டாக வேண்டும் என்ற வேண்டுதலோடு என்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உங்களுக்காகவே பிரார்த்தித்து இந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். பொதுவாக மீண்டும் மீண்டும் நான் சொல்லி வருவது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் சங்கடங்கள் உண்டாகிறதோ அந்த நேரத்தில் யாரை நினைத்து வழிபடுகிறீர்களோ, யாரை எதிர்பார்க்கின்றீர்களோ இல்லையோ, முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து வணங்கி வழிபட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னோர்கள் அல்லது காலம் தவறியவர்கள், அவர்களை மனதில் நினைத்து எனக்கு இந்த வழியினை காட்டு என்று வேண்டுதலை வையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பலிதமாகும். இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது? குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை 24/7/2024 தேய்பிறை திருதியை திதி காலை 11:01 மணி வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, சதயம் நட்சத்திரம் 10:17 வரை. அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம், சித்த அமிர்த யோகம் கலந்த நன்னாள். இந்த நாள் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 6:07 மணியும் 9:10 மணியும் இன்றைக்கு நல்ல நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், எல்லா விதமான காரியங்களையும் முன்னெடுக்கலாம். இந்த நாளும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த நாளாக இருக்கிறது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலமாக பார்க்கப்படுவது வடக்கு திசைக்கு இன்று சூலம். அதற்கு பரிகாரமாக பால் கூறப்பட்டுள்ளது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கடகராசினர் ஒவ்வொரு வேளையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு, அஸ்தமனம் மாலை 6:34 மணிக்கு. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாள்தோறும் அதிகாலையில் உங்களுக்கு பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, இந்த நாள் எப்படி இருக்க போகிறது 12 ராசினருக்கும்? முதன்மையாக மேஷ ராசினருக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாள் சொல்ல முடியும். அது எப்படி? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் எளிதாக நடந்தேறும். வியாபாரம் ஆதாயத்தை கொடுக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எல்லா வகையிலும் எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நாளாக, சந்தோஷம் கிடைத்திடக்கூடிய நாளாக, ஆதாயமான நாளாகவே இந்த நாள் மேஷ ராசினருக்கு இருக்கும். வழக்கமாகவே பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகி வருகிறது. எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய நாளில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுத்திடக்கூடிய நாளாக, ஆதாயமான நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போகிறது. ரிஷப ராசி நண்பர்களே, ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கலத்தை யோகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்து உங்களை தைரியப்படுத்தி உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் இருந்த மந்தமான நிலை விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திருக்கின்ற போது தொழில் அபிவிருத்தியாகும். ஆதாயம் அதில் அதிகரிக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா வகையிலையும் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்க போகிறது. சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
எந்த விதமான சங்கடங்களும் இன்று இல்லாமல் போகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறும். தெய்வ அருள் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் அவர்களால் ஆதரவும் ஏற்படும். நன்மைகளை நீங்கள் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். நெருக்கடிகள் எல்லாம் இல்லாமல் போகும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய என்ற நிலை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் இன்று ஆதாயம் 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 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு கவனமாக செயல்படுங்கள், நிதானமாக செயல்படுங்க. நினைத்ததை உங்களால் இன்று நடத்தி கொள்ள முடியும். கடகராசி நண்பர்களே, வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு, தைரியம், துணிச்சல் என்பது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் யோகங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் காரணமாக நெருக்கடிகள் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு வேலையிலும் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அமைதியாக செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். புதிய வேலைகளை இன்று முன்னெடுக்க வேண்டாம். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். என்ன இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் இந்த நெருக்கடிகள் இருந்தாலும் மற்றும் ஒரு பக்கம் குருமங்கள யோகத்தோடு உங்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அருள் உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் ஆதாயமான நிலைகளுக்கு குறைவு இருக்காது. இருந்தாலும் சந்திரனுடைய சஞ்சார நிலை சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளில் இன்று நிதானம் தேவை. நிதானமாக பேசுங்க. அது குடும்பத்திலும் சரி, தொழில் செய்கின்ற இடத்திலும் சரி, எங்காக இருந்தாலும் அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி நண்பர்களே, நிறையவே சங்கடங்களை பார்த்துட்டு வந்துட்டீங்க. சங்கடங்களை கடந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையான யோகமான வாய்ப்புகள் உருவாகிடக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்னைக்கு உதவியாக இருப்பாங்க. நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த வேலைகளை இன்று உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நினைத்த வேலைகளை இன்று உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும். சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். கூட்டு தொழில் செய்து வருவர்களுக்கு இன்றைக்கு ஆதாயம் அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு வருமானம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். நெருக்கடிகள் நீங்கும். பெரியோருடைய ஆதரவும் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவானின் பார்வை குடும்ப தனஸ்தானத்திற்கு இருப்பதால் வரவிற்கும் குறைவிருக்காது. இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நன்மையான அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகிறது. கன்னிராசி நண்பர்களே, நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து லாபம் கண்டு வரும் உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது. 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் விலகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். இந்த நாளில் உடல்நிலை முழுமையாக சீராகக்கூடிய நிலை இன்று இருக்கிறது. குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலையும் இன்று உங்களுக்கு ஏற்படும். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் எல்லா விதமான நன்மைகளை அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்ற நிலை இன்று உங்களுக்கு இன்று செல்வாக்கான யோகமான நாளாக இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களே, நேற்று வரை இருந்த சங்கடங்கள் இன்று உங்களுக்கு இல்லாமல் போகும். நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும். நினைப்பதை நடத்தி முடித்துக் கொள்கின்ற நிலைப்பாடு இன்று உங்களுக்கு ஏற்படும். தாய் வழி உறவுகள், உங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தினர் அனைவருமே இன்று உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற காரணத்தினால் இன்று உங்களுடைய வேலைகளில் ஆதாயம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு என்பது இன்று மிக மிக அவசியமானது உங்களுக்கு.
எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். அலுவலகத்தில் இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும். சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் இறுதியில் ஆதாயம் என்பது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். முயற்சி மட்டுமே இன்று உங்களுக்கு தேவை. அந்த முயற்சியின் காரணமாக ஆதாயத்தை அடைய முடியும். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அரசு வழி முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்ததை நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும். விருட்சிக ராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் வேலை பளு இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை இன்று உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், விருப்பங்கள் நிறைவேறும். குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. அதன் காரணமாக இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். திருமண வயதினருக்கு கூட பார்த்தீங்கன்னா அது ஆடி மாதமாக இருந்தாலும் எல்லா விதமான வேலைகள் நடந்தேறும். அப்போ வரன் வருவது, வரன் பற்றி பேசுவது போன்ற காரியங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான தடைகளும் ஏற்படாது. இன்று பொதுவாகவே உங்களுக்கு குருமங்கள யோகத்துடன் கூடிய நாள் என்பதால் எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு ஆதாயத்தோடு முடியுமே ஒழிய சங்கடத்தில் முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டு வாருங்கள். அதில் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும், லாபம் உண்டாகும். நினைத்த வேலைகளில் நினைத்த லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, நிறையவே நெருக்கடி சந்தித்து வரீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 2 வித யோகம் உங்களுக்கு இருக்கு. 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 2 சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும், நோய் நொடி விலக ஆரம்பிக்கும். எதிரிகள், பகைவர்கள், போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களுடைய முயற்சி சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். அதில் ஆதாயத்தை அடைய முடியும். பொதுவாக முயற்சி இல்லாமல் எந்த ஒன்றையும் நாம் பார்க்க முடியாது. இன்று முயற்சிக்குரிய நாள். அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்கின்ற போது ஆதாயம் அடைய முடியும். 6ஆம் இடத்தில் குருமங்கள யோகத்தோடு இன்றைக்கு உங்களுக்கு நாள் இருக்கிறது. கேது பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தொழில் விருத்தியாகும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மகர ராசி நண்பர்களே, இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது. அதற்கு காரணம் குருமங்கள யோகத்தோடு குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகிறது. அதுவே சுபிட்சமான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். குழப்பங்கள் எல்லாம் விலகி எதிர்பார்த்த நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் தனியாக சுயமாக தொழில் செய்து வந்தால் தொழிலில் பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எல்லா விதமான ஆதாயத்தையும் காணக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் வேறு சஞ்சரிக்கிறார். ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு குறைவே இல்லை என்று உங்களுக்கு சொல்லணும். பொதுவாக இது போன்ற நாட்களில் முயற்சி என்பது மிக அவசியம். எந்த அளவிற்கு முயற்சியை எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி ஆதாயமாகும். இந்த முயற்சி மட்டுமே இன்று உங்களுக்கு தேவை. ஆதாயத்திற்குரிய நிலைப்பாடு இன்று உங்களுக்கு இருக்கிறது. வழிகாட்டக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இன்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அஞ்சாமல் தைரியமாக துணிச்சலுடன் முடிவுகளை மேற்கொள்கின்ற போது அதில் உங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும். கும்பராசி நண்பர்களே, நிறையவே நெருக்கடிகளை பார்த்துட்டீங்க, சங்கடங்களை அனுபவிச்சிட்டீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள்னு சொல்லணும். ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரித்தாலும் சந்திர பகவான் 6ஆம் இடத்தின் அதிபதி என்பதுடன் அல்ல, அந்த 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்று. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது அரசு வழி முயற்சிகள் யாவும் நிறைவேறும், வெற்றியாகும். எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் போகும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும் என்று சொல்லிட்டு போகலாம். அப்போ இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும். இந்த நாளை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான். காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா என்ற குழப்பங்கள் வேண்டாம். வேலைகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள்.
ஏதாகிலும் ஒரு வேலையை உறுதியாக கையில் எடுத்து அந்த வேலையில் மாற்றம் இல்லாமல் செய்து வாருங்கள், செய்து முடியுங்கள். நிச்சயமாக அதில் ஆதாயம் ஏற்படும். இன்றைக்கு தேவை தெளிவான திட்டம், அதில் உறுதியாக செயல்பாடு இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது. மீனராசி நண்பர்களே, நிறையவே சங்கடத்தை பார்த்துட்டீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கிறார். விரைய செலவுகள், வெட்டி செலவுகள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை என்றால் தேவையற்ற வெளியூர் பயணங்கள், அலைச்சல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திரிக்கிறார். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சந்திரிப்பதால் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். விருப்பங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். விருப்பங்கள் என்பது பல வகை என்பது பலமுறை சொல்லிட்டு வரேன். பொன், பொருள், புகழ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்பம் இதை சொல்லிக்கிட்டே போகலாம். 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது இன்பம் அதிகரிக்கும். இன்பத்தினுடைய தேவைகளை எதிர்பார்த்து செய்கின்ற வேலைகள் வெற்றியாகும், நிறைவேறும் என்று சொல்லலாம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு பொதுவாக உங்களுக்கு யோகமான நாள், துணிச்சலாக செயல்படக்கூடிய நாள், உடலில் இருந்த சங்கடங்கள் விலகிடக்கூடிய நாள், ஆதாயம் காணக்கூடிய நாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.